தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இப்படி ஒரு ட்விஸ்ட்டை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப இளமதி தனியா வீட்ல இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு, இந்த ரிஷி வந்து இளமதி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றாப்ல. இப்ப இளமதி நிச்சயதார்த்தத்துக்கு வரல அப்படின்னு உடனே, பரம இளமதிய அழைக்கிறதுக்காக இங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா, இங்க இந்த ரிஷி இளமதி கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்றத பார்த்த உடனே நம்ம பரம ரிஷிய அடிச்சு சும்மா தொரத்தி தொரத்தி அடிக்கிறாப்ல. அடி தாங்க முடியாம ரிஷி அங்கேருந்து ஓடிட்டாப்ல. அதுக்கப்புறம் என்ன, நம்ம இளமதி ஓடி போய் பரமன கட்டி பிடிச்சுக்கிட்டு, "இப்ப தான் உன் காதல நான் உணர்ந்தேன். என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நிச்சயதார்த்தத்துக்கு போய் வந்து சொல்றியே, இப்பலாம் உன்னை ஏத்துக்க முடியாது. நீ இல்லாம நிச்சயம் நடக்காதுன்னு நான் அங்கேருந்து வந்திருக்கேன். வா ஒழுங்கா என் கூட" அப்படின்னு இளமதிய அந்த டைம்லயும் ஃபிராங்க் பண்ணி அங்க அழைச்சுக்கிட்டு போறாப்ல. இளமதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சரி, பிரியாவ தான் இந்த பரமன் கல்யாணம் பண்ணிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நிச்சயதார்த்த மோதிரத்த ஐயரு மாத்த சொல்றாப்ல. பரமன் பிரியா கையில போடாம நேரா போயி நம்ம இளமதியோட கையில போட்டு தன்னோட காதல வெளிப்படுத்துறாப்ல நம்ம பரமன். ஸோ இத பார்த்த இந்த கலா பயங்கர அதிர்ச்சியில இருக்கு. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரிஞ்சு போச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம்.